எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, என் கூடயும் உட்காந்து பேசுங்க, கொஞ்ச நேரம் எனக்காக ஒதுக்குங்க அப்படின்னு உங்ககிட்ட நாய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? இல்ல நான் கேட்கிறேன். ஆனா அவங்க கிட்ட நீங்க கொடுக்குற பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் எனக்கு வேலை இல்லையா, நான் சும்மா இருக்கேனா, நான் என்ன வேலை இல்லாம சும்மா உட்காந்துருக்கேனா, எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க பேச வர விஷயத்த கூடி அப்படியே தள்ளி விடுறீங்க, அவங்க பேச வர டாபிக்க கூடி. ஆனா ஆரம்ப கட்டத்துல நீங்க அவங்க கிட்ட காட்டின அன்பு இப்படிதான் இருந்துச்சா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆரம்ப கட்டத்துல நீங்க அவங்க கிட்ட காட்டின அக்கறையும் பாசமும் எல்லாமே இப்படிதானா? இல்ல அவங்க கிட்ட அன்பா இருந்தீங்க, அக்கறையா இருந்தீங்க, பாசத்தை காட்டினீங்க, நீங்க அவங்க கிட்ட அவ்வளோ கேரிங் சென்ஸா இருந்தீங்க, அவ்வளோ பொசசிவ்னஸ் காட்டினீங்க. யாருக்கிட்டையாவது அவங்க போய் பேச போனாங்கன்னா நீங்க அந்த இடத்துல போய் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாங்க, அவங்களையே உங்களுக்காக மாத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குற கூட யோசிக்கிறீங்களே. உங்களை நம்பி உங்களையே சுத்தி தானே வராங்க.